இது வந்து காலையில் சாலையில் போடக்கூடிய ஷார்ட்ஸ். ஓகே, இது வெள்ளிக்கிழமை காலை. ஏற்கனவே ஒரு 15 செகண்ட்ஸ் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் 3 மினிட்ஸ் செட்டிங்ஸ் மாற்றிட்டு அப்படியே நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். நான் வந்து பார்சலோனாலேருந்து லெய்டன் சைடில் வந்து டன்டன் அப்படின்னு ஒரு டன்டன் டெக்னிக்கல் சென்டர், நான் வந்து அங்கே ஃபோர்டுன்னு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஆமாம், அதான் போயிட்டுருக்கோம். அங்கே வீட்டுக்காரம்மா விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அப்படியே அங்கே ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். இதுதான் சாலைகள். சாலையில் அப்படியே வெள்ளிக்கிழமை வேறையா, ஸோ கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. என்ன, வீட்டில் எல்லா சாப்பாடுங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு பையனை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தோசை சுட்டு கொடுத்து, முட்டை தோசை சுட்டு கொடுத்து, அதுக்கு வந்து நேற்று மிச்சம் இருந்த குழம்பெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படின்னா சீக்கிரம் வெள்ளிக்கிழமைங்கனால சீக்கிரம் ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. ஸோ இட்ஸ் கோயிங் ஆன், லைஃப் மூவ்ஸ் ஆன். நிறையா நடக்குது. மிடில் ஈஸ்டில் ஈரான் யூஎஸ் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. போகிற போக பார்த்தா ட்ரம்ப்பு தான் வந்து வேறு வழி இல்லாமல் பேக் அடிச்சிடுவாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. எலெக்ஷன் வருதா, இந்த வருஷம் வருமா எலெக்ஷன்? இந்த வருஷம் கடைசியில் எதாவது வந்துச்சு அப்படின்னா அதை யோசித்து எதாவது பண்ணுவாங்களா இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்டண்ட்டு ஏதாவது ஒன்று இருக்கும். ஈரான் வந்து அடித்து விளையாடுறாங்க. என்ன, அடிக்கிறதெல்லாம் 6ஆக தான் இருக்குது. அந்த கால்வாயை மூடிட்டாங்களாம். அதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் மேலே போயிட்டே இருக்குது. எக்கனாமி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்குது. மார்ச் 19 வந்து யூகேல சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரேட்டை கூட்டாத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா மார்ட்கேஜ் வாங்குறவங்கெல்லாம் அப்புறம் இப்போ ப்ரைஸ் எல்லாம் 0.25 கூட்டினாலே அப்புறம் எல்லாருக்கும் மாதம் 100 பவுண்டு அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டேஜ் வந்துடக்கூடாது. ஸோ வாழ்க்கை அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எதுவுமே சட்டன் இல்லை. இந்த மாதம் கடைசியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்தா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் போல். ஹோப்ஃபுல்லி தே டூ நத்திங். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம். அப்புறம் கோல்டு ஏன் கம்மியாகுதுன்னு தெரில. இல்லை, இந்த மாதிரி ஒரு வாரண்ட் சுச்சுவேஷன்னா கோல்டு சில்வர்லாம் கூடும். இந்த தடவை கம்மியாகிட்டு இருக்கு. பெருசாக கூடல, ரொம்பவும் கம்மியாகலை. பட் ஓகே, பட் மேபி இட்ஸ் ரைட் டைம் மறுபடியும் கொஞ்சம் கோல்டை வாங்கி வைக்கிறதுக்கு. சில்வரும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரி ஆகிடும். கோல்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இன்னும் 5 வருஷம் கழிச்சு சில்வர் ஆகிடும். அது என்னோட கடிப்பு. ஸோ அதனால் சில்வரெல்லாம் கிலோ கணக்கில் வாங்கி வச்சுருக்கேன் மக்கள்லாம் 5 இயர்ஸ் கழிச்சு. என்ன கொஞ்சம் கருப்பாயிடும், பட் அது நம்ம எப்படியாவது சரி பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணிக்கலாம், வித்தரலாம் அந்த டைமில். என்ன, அது ஒன்று. அப்புறம் வேறு என்ன, இப்போ திரும்ப ஏதாவது சப்ரை மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும்னு நான் மனசுக்குள்ளே எனக்கு தோணுது. ஏதோ இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பிரச்சனை பண்ணுறாங்களாம்.